ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து போன சண்டே எடுத்த விளாக் தான். வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா தம்பிங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஸ்கூலில் கரெக்டாக இருந்தது எனக்கு, அதனால் போட முடியல. நம்ம வந்து இப்போ வெளியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவுக்கு கிளம்பிட்டோம். கருடன் படத்துக்கு தான் போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா புது சுடிதார் போடவும் அதையும் நின்று ஒரு 2-3 செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, அப்புறம் தம்பிங்க நானுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலரில் தான் காஸ்டியூம் போட்டிருந்தோம். அதனால் நாங்கள் எங்களோட அவுட்ஃபிட்டெல்லாம் ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தம்பிங்க இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே ஏதாவது ஈவினிங் தான் போட்டிருந்தோம் டிக்கெட்டு. சரி, போகிற வழியில் ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கு இது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம போகிற தேட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து உள்ளே நம்ம வாங்கிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது ஸ்நாக்ஸ் எவ்வளோ வேணாலும் சினிமாவுக்கு போகிறோன்னா ஜாலி முறுக்கு அது இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, உள்ளே விடுறதில்ல, அலோவ் பண்ணுறதில்ல. போகிற வழியில் நாளைக்கு ஏன்னா ஸ்கூல் இல்லைங்களா, மண்டே ஸ்கூலுங்கிறனாட்டி அம்மா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட தம்பிங்க 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அம்மாவை பார்த்து அம்மாட்ட பேசிவிட்டு அம்மாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பியிருந்தோம். தேட்ரு போயாச்சு. தேட்ரு போனது குட்டி தம்பி பார்த்திங்கன்னா அரண்மனை நாங்கள் போட்டிருந்தது இல்லைங்களா, அரண்மனை படத்துக்கு கூட்டிகிட்டு போனார். தங்கம் இதுக்கு டிக்கெட் போட்டாச்சு, நம்ம இன்றைக்கி இந்த படத்துக்கு போவோம், அடுத்த வாரம் நம்ம அரண்மனை போவோம் அப்படின்னு. அரண்மனை இப்போவே போகணும், நீ அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுன்னு தம்பி எங்கள் கூட ஓரியாண்டுட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனை சமாதானம் பண்ணி ஓகே சொல்ல வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வண்டி பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே மறுபடியும் நம்ம எப்பவும் போல் ஃபோன் கையில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டோமே, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் செல்ஃபி வீடியோ எடுப்போமே, அந்த மாதிரி நானும் தம்பிங்களும் செல்ஃபி வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே தெரியும் உங்களுக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கிட்டு கொண்டு போகக்கூடாது, உள்ளே செக்கிங் பண்ணி தான் உள்ளேயே அனுப்புகிறாங்க. அதனால் நாங்கள் ஏன்னா ஒரு டைம் நாங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அப்புறம் பேக் அங்கேயே வாங்கி வச்சுட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம். அதனால் நாங்கள் அதிலேருந்து எதுவுமே வாங்கிட்டு போகிறதில்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. சரி, எதுவும் லேட் ஆயிரும் நினச்சோம், ஆனால் கரெக்ட் டயத்துக்கு போயிட்டோம். பேர் போடும்போது கரெக்டாக போயிட்டோம். பார்த்தீங்கன்னா கருடன் படம் தான் போயிருந்தோம். படம் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குது. அதுவும் சூரியோட ஆக்டிங் செமையாக இருந்தது. சசிகுமார் இறந்து போகிற சீன்லாம் ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்தாச்சு. இன்டர்வல் வந்ததோ இல்லையோ குட்டி தம்பி அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். அங்கே போனால் லைனில் நின்று அப்புறம் அது இதுன்னு ஸ்நாக்ஸ் தம்பிங்களுக்கு வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற உட்காந்துட்டாங்க தம்பிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சதும் வெளியே கிளம்பி நம்ம வந்தாச்சு. ஓகே, சாப்பிட்றக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வீட்டில் அன்றைக்கி நம்ம சண்டேங்கிறனாட்டி நம்ம வீட்லேயே எல்லாமே லஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தோம். அடுத்த நாள் ஸ்கூலுங்கிறனாட்டி நம்ம வேகமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கணும்னு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு.